டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா சிங்லி லிங்க்டு லிஸ்ட். Singly linked list na enna? It's a linear data structure where each element contains data and a pointer to the next node in the sequence. இந்த pointer என்ன மீன் பண்ண போகுது? நான் சொன்ன கரெக்டா? ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்க போது, ரெண்டு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்க போது, அந்த ரெண்டு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சர் எப்படி 3ஆ கேட்டகரைஸ் பண்ண போறேன். 3ஆ கேட்டகரைஸ் பண்ணா எனக்கு 3 குட்டி குட்டி பிளாக்ஸ் இருக்கும்னு சொன்னா 3 பிளாக்ஸ் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்ல இன்னொரு ஸ்ட்ரக்சர்ல 3 குட்டி குட்டி பிளாக்ஸ் இருக்கும்னு சொன்னா இது ரெண்டுத்தையும் நான் எப்படி ஜாயின் பண்ண போறேன்னா நான் ஒரு ஆரோன்னு சொன்னேன். அந்த ஆரோவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாயிண்டர்னு சொல்றோம். புரியுதா? பாயிண்டட் டு தி நெக்ஸ்ட் நோட் இன் சீக்வென்ஸ். ஓகேவா? இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். A singly linked list is a collection of nodes. நான் அந்த ரெக்டாங்குலர் ஷேப்னு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டா? அந்த ஷேப்பை தான் நம்ம நோட்ஸ்ன்னு சொல்ல போறோம். டுகெதர் நோட்ஸ்ன்னு சொல்ல போறோம். ஓகேவா? அந்த ஒரு நோட்குள்ள 3 பிளாக்ஸ் இருக்க போகுது, இன்னொரு நோடுக்குள்ள 3 பிளாக்ஸ் இருக்க போகுது. அந்த 3 பிளாக்ஸ் டுகெதர் தான் நோட்ஸ்ன்னு சொல்ல போறோம். where each node contains a data field. நான் சொன்னேன் தெரியுமா 3 ஸ்கொயர்ஸா பிரிச்சுப்போம், கேட்டகரைஸ் பண்ணிப்போம்னு சொன்னேன் கரெக்டா? எப்படி கேட்டகரைஸ் பண்ண போறோம்? ஒரு field contains like ஒரு block contains a data field and pointed to the next node in the list. ஓகேவா? இதான் சிங்கிலி லிங்க்டு லிஸ்ட். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். எப்படி இருக்கும்? சிங்கிலி லிங்க்டு லிஸ்ட்ல டெஃபினிஷன்லயே பார்த்தோம், பாயிண்ட்ஸ் டு தி நெக்ஸ்ட் நோட். ஸோ ஸ்ட்ரக்ட் நோட் அதுல இன்ட் டேட்டான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்ட் நோடோட ஸ்டார் பாயிண்டரோட நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு போறோம். இப்போ இட்ஸ் கோனா பாயிண்ட் டு தி நெக்ஸ்ட் நோடுன்னு சொல்லிட்டேன். இப்போ இங்க டேட்டா என்ன பண்ண போகுது? அந்த டேட்டான்றது வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்க போகுது. அங்க நம்ம என்ன சொன்னோம் ப்ரீவியஸா? டேட்டா ஃபீல்டுன்னு சொன்னா இந்த டேட்டா ஃபீல்டு எதுக்கு? வேல்யூ ஸ்டோர் பண்ண போகுது. பாயிண்ட் என்ன பண்ண போகுது? நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் பாயிண்ட் பண்ண போகுது. ஓகேவா? சோ இங்க டேட்டா என்ன ரெப்ரசென்ட் பண்ண போகுது? ஸ்டோர் பண்ண போகுது வேல்யூ. இந்த நெக்ஸ்ட்ன்றது என்னது? பாயிண்டட் டு தி நெக்ஸ்ட் நோட் இன் தி லிஸ்ட். ஓகேவா? இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிங்கிலி லிங்க்டு லிஸ்ட். இப்போ சிங்கிலி லிங்க்டு லிஸ்ட்ல நம்ம வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னா கிரியேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கிரியேஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? கிரியேஷன்ஸ் ஆஃப் சிங்கிலி லிங்க்டு லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா கிரியேட்டே பண்ண போறேன். அந்த லிஸ்ட்டை நான் ஃபார்ம் பண்ண போறேன். அது எப்படி ஃபார்ம் பண்ண போறேன்? டிஃபைன் அ ஸ்ட்ரக்ட் ஃபார் நோட்ஸ். டிஃபைன் பண்ணாதான் என்னால் அலோகேட் பண்ண முடியும் மெமரி டைனாமிக்கலி யூசிங் மெலாக். இங்க மெலாக்னு வருது. நான் மெலாக் ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன்? மெலாக் ஃபங்க்ஷனை தான் நான் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். எனக்கு இவ்வளோ அட்ரஸ் தான் வேணும், இவ்வளோ பிளாக் தான் வேணும், இவ்வளோ பிளாக் இருந்தால் தான் என்னால் ஆக்குபை பண்ண முடியும். ஸோ சிங்கிலி லிங்க்டு லிஸ்ட்டை நான் பெர்ஃபார்ம் பண்ண என்ன பண்ணுவேன்? யூஸ் பண்ணுவேன். மெலாக் இருந்தாதான் நான் சிங்கிலி லிங்க்டே கிரியேட் பண்ண முடியும்னு சொல்ல போறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் நம்ம அங்க பார்த்தது தான். ஸ்ட்ரக்ட் நோட் இன் டேட்டா. ஸ்ட்ரக்ட் நோட் என்ன பண்ண போகுது? பாயிண்டட் டு தி நெக்ஸ்ட். கரெக்டா? ஸோ ஆஸ்ட்ரிக் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? லெட்ஸ் சே இந்த ஸ்ட்ரக்ட் நோட் இருக்கு. அது என்ன இருக்கு? ஹெட் இருக்கும், அந்த டேட்டா ஃபீல்டு இருக்கும், தென் பாயிண்டர் இருக்கும், மெலாக் சைஸ் ஆஃப் சொல்லிட்டேன். ஓகேவா? அந்த ஹெட்டோட டேட்டாவும் சொல்லிட்டேன். டேட்டா கிட்ட என்ன இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஒரு நோட்ல வந்து அந்த பாயிண்ட் ஃபீல்டு இருக்கும்ல, அந்த பாயிண்ட் ஃபீல்டு வந்து எடுத்தோடனே இனிஷியலா நல்லா தான் இருக்கும். ஏன் நல்லா இருக்க போகுதுன்னா அது நல்லா இருந்தாதான் என்னால வந்து என்ன பண்ண முடியும்? அடுத்து உள்ள அந்த சீக்வென்ஸ்ல நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நோட்ஸ் என்னால லிங்க் பண்ண முடியும். எப்படி லிங்க் பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் நோட் இருக்கும்ல, நெக்ஸ்ட் நோட்ல ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, நெக்ஸ்ட் நோட்ல அதோட டேட்டா வேல்யூஸ் இருக்கும்ல, அந்த அட்ரஸ் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் நோட் நல்லா இருக்கும்னு சொன்னா அங்க ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணாதான் என்னால நெக்ஸ்ட் நோட ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? என்ன பண்ணா டிரான்ஸ்வர்சல் ஆஃப் சிங்கிலி லிங்க்டு லிஸ்ட். அப்படின்னா என்ன? விசிட் பண்ண போறேன். ஒரு நோடையும் விசிட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போறேன் இதோட டேட்டாவை. லெட்ஸ் சே நான் என்ன பண்ணோம் ப்ரீவியஸா ஒரு சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்? கிரியேட் பண்ணா கண்டினியூஸா நான் சொல்லிட்டேன் இது நெக்ஸ்ட் நோட்ல உள்ள வேல்யூஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் உள்ள நோட் லெட்ஸ் சே ப்ரீவியஸ் நோட்ல வந்து சேவ் ஆயிருக்கணும். சேவ் ஆயிருந்தாதான் அந்த சீக்வென்ஸா பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டேன். கரெக்டா? இப்போ லெட்ஸ் சே எனக்கு ஃபர்ஸ்ட் நோட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நோட்ல என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு? எனக்கு டேட்டா வேல்யூ அக்வயர் பண்ணணும். எனக்கு அங்க என்ன டேட்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நான் இந்த டிரான்ஸ்வர்சல் பண்ண போறேன். டிரான்ஸ்வர்சல் ஆஃப் சிங்கிலி லிங்க்டு லிஸ்ட். ஓகேவா? தென்
நெக்ஸ்ட் இன்சர்ஷன் அட் த பிகினிங். நான் என்ன பண்ணிட்டேன், இனிஷியலா நான் கிரியேட் பண்ணும்போது டேட்டா நல்லா தான் இருக்கும், பாயிண்டர் நல்லா தான் இருக்கும்னா எனக்கு இப்போ வந்து நான் வேல்யூ வேணும், ஃபர்ஸ்ட் நோட்ல எனக்கு வேல்யூ ஆட் ஆகணும். ஆட் ஆகிட்டு அப்ப ஆட் ஆகிட்டா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கரெக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு நோட் 1ல என்ன வேல்யூ இருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், நோட் 2ல என்ன வேல்யூ இருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், நோட் 3ல என்ன வேல்யூவா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? ஸோ இன்சர்ஷன் அட் த பிகினிங் என்ன ஸ்பெசிஃபிக்கா பார்த்துடலாம். இன்சர்ட் பண்ண போறேன் நியூ நோட் பிஃபோர் த கரண்ட் எட் அண்ட் அப்டேட் த எட் பாயிண்டர். ஓகேவா? சிம்பிள். என்னன்னா நான் சொன்ன தெரியுமா, சிங்கிள் லிங்க் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ண உடனே கனெக்ஷன்ஸ் எப்படி உருவாகுது, அதோட பாயிண்டரோட ஃபீல்டு வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலான நோட்ல பாயிண்டர் ஃபீல்ட் நல்லா இருக்கும். இது எப்படி நான் ஃபில் பண்ணுவேன்னா, செகண்ட் நோட்ல உள்ள எடர் வேல்யூ எங்க கொண்டு வந்து எங்க ஃபில் பண்ணுவேன், இந்த பாயிண்டர் ஃபீல்ட்ல ஃபில் பண்ணுவேன். ஃபில் பண்ணா எனக்கு அப்படியே சீக்வென்ஸா போகுமா. ஸோ அதுதான் இன்சர்ஷன் அட் த பிகினிங். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இன்சர்ஷன் அட் த எண்ட். இன்சர்ஷன் அட் என்ன சொன்னேன், பாயிண்டர் ஃபீல்ட் நல்லா இருக்க போகுது. நல்லா இல்லாம நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், எனக்கு இந்த வேல்யூ தான் அங்க இருக்கணும். இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எப்படி ஸ்வாப் ஆகி ஸ்வாப்னா என்ன பண்ண போறேன், அந்த செகண்ட் நோட் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் நோடோட லிங்க் ஆயிருக்கு, தேர்ட் நோட் எப்படி செகண்ட் நோடோட லிங்க் ஆயிருக்கு, அதுதான் ஓகேவா இன்சர்ஷன் அட் த எண்ட். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் டு த லாஸ்ட் நோட் அண்ட் லிங்க் அ நியூ நோட் டு த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்னு வச்சுப்போம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இன்சர்ஷன் அட் ஸ்பெசிபிக் பொசிஷன். லெட்ஸ் சே எனக்கு ஒரு லிங்க்டு லிஸ்ட்ல ஒரு 4 சீக்வென்சஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தேர்ட் சீக்வென்ஸ்ல ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போறேன்னா நான் என்ன பண்ண போறேன், இந்த இன்சர்ஷன் அட் ஸ்பெசிபிக் பொசிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுதான் இங்க பார்ப்போம். டு இன்சர்ட் அட் ஸ்பெசிபிக் பொசிஷன் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், டிரான்ஸ்வர்ஸ் பண்ண போறேன். டிரான்ஸ்வர்ஸ் நான் இங்க எதுக்கு பண்ண போறேன், டிரான்ஸ்வர்ஸ் பண்ண என்னால ஒரு நோடா விசிட் பண்ண முடியும். சொன்னேன்னா ஒரு நோடா விசிட் பண்ணி அங்க இருக்க வேல்யூஸ் ரிட்ரைவ் பண்ணலாமா. ஸோ அதுதான். ஸோ இன்சர்ஷன் அட் ஸ்பெசிபிக் பொசிஷன்ல நான் பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணிட போறேன். எனக்கு பொசிஷன்ல இந்த நோட் லெட்ஸ் சே தேர்ட் நோட்ல எனக்கு இந்த வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகணும். ஆயிட்ட பிறகு நான் எப்படி செக் பண்ணுவேன், வித் ஹெல்ப் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ். ஸோ இதுதான் இன்சர்ஷன் அட் ஸ்பெசிபிக் பொசிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டெலீஷன் அட் த பிகினிங். நான் என்ன சொன்னேன், லெட்ஸ் சே சிமிலர் தான். நான் ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் ஒரு நோட கிரியேட் பண்ணிட்டேன். நோட கிரியேட் பண்ணோனையும் அதோட டேட்டா வேல்யூஸ் நான் கொடுத்துட்டேன். பாயிண்டர் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறது நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் நோடு உள்ள எட்டரை கொண்டு வந்து இங்க பாயிண்டருக்கு வச்சிடுவேன். பாயிண்டர் வச்சுட்டு எனக்கு அப்படியே சீக்வென்ஸா ஸ்ட்ரக்சர் போயிட்டே இருக்கும். லைக் ஒரு நோட் முடிஞ்சு செகண்ட் நோட் முடிஞ்சு தேர்ட் நோட் ஒரு சீக்வென்ஸா போயிட்டே இருக்கும். சொன்ன கரெக்டா? இப்போ டெலீஷன் அட் த பிகினிங் என்ன பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறேன் ஹெட்டோட வேல்யூ. ஏன்னா நான் டெலீட் பண்றேன்னா அந்த இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா என்னால என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் என்னால ஃபார்ம் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன், அது அப்டேட் தான் பண்ண போறேன். அப்டேட் பண்ண போறேன் எட் டு அ பாயிண்ட் டு தி செகண்ட் நோட், ஃப்ரீ பண்ண போறேன் ஓல்டு ஒன். புரிஞ்சுதா? இதுதான் டெலீஷன் அட் தி பிகினிங். ஸோ சேம் இதே தான் டெலீஷன் அட் எட். நான் என்ன பண்ண போறேன், டிரான்ஸ்ஃபர் டு தி செகண்ட் லாஸ்ட் நோட் அண்ட் செட் இட்ஸ் நெக்ஸ்ட் டு நல், தென் ஃப்ரீ த லாஸ்ட் நோட். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், டெலீஷன்னா டெலீஷன் பண்றதுக்குமே டெலீஷன் அட் எண்டுக்குமே இன்சர்ஷன் அட் எண்டுக்குமே நம்ம ஒரு கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அங்க டிரான்ஸ்வர்ஸ்ன்ற ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். ஓகேவா? நடந்தாதான் என்னால டெலீஷனும் ஆர் இன்சர்ஷனும் என்னால பண்ண முடியும் அட் எண்ட் பொசிஷன்ல. ஓகேவா? இதுதான் டெலீஷன் அட் எண்ட் ஆபரேஷன். ஓகேவா? அப்ப டெலீஷன் அட் ஸ்பெசிபிக் பொசிஷன் என்ன பண்ண போறேன், லெட்ஸ் சே ஒரு பஞ்ச் ஆஃப் நோட்ஸ் இருக்கு. அந்த நோட்ஸ் எல்லாமே சிங்கிளி லிஸ்டா இருக்கு, சிங்கிளி லிங்க்டு லிஸ்டா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பொசிஷன்ல மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா டெலீட் பண்ண போறேன். இப்போ நான் லெட்ஸ் சே நான் டெலீட் பண்ண அந்த இடத்துல நல்லா இருக்கணும், நல்லா இருக்காது. ஓகேவா? டெலீஷன் அட் ஸ்பெசிபிக் பொசிஷன்ல. வேற டெலீஷன் அட் எண்ட் பொசிஷன்ல வந்து நல்லா ஆயிடும். ஓகேவா? அந்த ஸ்பாட்ல நான் ஒரு வேல்யூ டெலீட் பண்ணேன்னா அந்த மெமரி பிளாக்கே லெட்ஸ் சே அந்த பிளாக்கே வந்து நல்லா ஆயிடும். பட் டெலீஷன் அட் ஸ்பெசிபிக் பொசிஷன் வந்து நல்லா ஆகாது. இட்ஸ் கோன் அப்டேட் தான் பண்ண போகுது. அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு இட்ஸ் கோன் லிங்க் இட் டு த ப்ரீவியஸ் வேல்யூ. அந்த இடத்துக்கு கொண்டு போ ஆர் நெக்ஸ்ட் பொசிஷன் கொண்டு போ.
ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு கொண்டு போறது தான் டெலீஷன் அட் ஸ்பெசிபிக் பொசிஷன். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் ஆஃப் சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட்ல டைனாமிக் சைஸ். ஸோ இங்க மெமரி வேஸ்டேஜ்ன்ற ஒரு கான்செப்டே இருக்காது. என்னால் எஃபிஷியண்டா இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் பண்ண முடியும். இந்த ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேற எங்க ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ். லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் வந்து என்னது? டைனாமிக் சைஸ் சேம் அதே தான். அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜோ அதான் லிமிடேஷன். என்னால எனது மெமரி வேஸ்டேஜ் இருக்காது. எஃபிஷியண்டா இன்சர்ஷன் டெலிஷன் பண்ண முடியும். ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ். பட் எங்க இது டிஃபிகல்ட்டா இருக்கும். ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்.